நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற ஒரே நோக்கத்தோடு இந்த பதிவை பதிவு செய்கிறேன். காலையில் எழுந்தவுடன் எத்தனையோ பிரச்சனைகள் தங்களுக்கு இருக்கலாம். இந்த காமணி நேர பதிவு தங்களின் வாழ்க்கையில் ஒரு மன நிம்மதியும் மன நிறைவான ஒரு அமைதியாக இருக்கும் என்று நம்புகிறேன். காணொளியை முழுமையாக பாருங்கள், பயனுள்ளதாக இருக்கும். மனித பிறவியின் மாண்பு அறிவீர்களா? நாம் ஏன் பிறந்தோம் என்று என்றைக்காவது ஒரு நாள் சிந்தித்ததுண்டா? இதோ இந்த பதிவில் நம்மளில் பலர் படித்து முடிச்சுட்டு அறிவை வளர்த்துட்டு ஏதோ பணத்துக்காக வேலை தேடி அலைகிறோம். ஆனால் அதுக்காக நம்ம பிறந்தோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதாவது அறிவை வளர்க்கணும், அறிவுலேருந்து ஞானத்தை வளர்க்கணும். அதுக்காகத்தான் அந்த பள்ளிக்கூடமும் குருகுலமும் இருந்துச்சே தவிர பணம் சம்பாதிக்கிறது கிடையாது. ஒருபோதும் பணம் சம்பாதிக்கிறதுக்கு அந்த குருகுலமும் கல்வி சாலையோ எங்கேயுமே கிடையாது. புரியும்படி சொல்கிறேன். அதாவது குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு ஒரு பழமொழி சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். அதை நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தா தெரியும். அதை உன்னிப்பாக கவனித்து பாருங்கள். அந்த பழமொழியை, குழந்தையும் தெய்வமும் ஒன்று. என்னென்னா, நம்ம மனிதனாக பிறக்கும்போதே இறைத்தன்மையோடு தான் நம்ம பிறக்கிறோம். அதனால தான் அது இறைத்தன்மைங்கிறது இந்த வாசி யோகம், இந்த யோக பயின்றவர்களுக்கு தெரியும். அந்த தன்மைக்கு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன தான் நடக்கணும், சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்குருவாங்க. இது அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும், நான் சொன்னால் புரியாது. இப்போ விஷயத்துக்கு வரேன். ஒரு குழந்தை வளர்ந்து வளர அறிவானது வளரும். அந்த குழந்தை வளர அறிவும் வளரும். அப்போ அந்த அறிவு வளர அந்த ஞானமானது அப்படி கீழ் நோக்கியே போயிடும். ஆல்ரெடி ஞானத்தோடு தான் இந்த உலகத்தில் பூமியில் மனிதனான நம்ம பிறக்கிறோம். நம்ம வளர நம்ம அறிவு வளர ஞானமானது அப்படி கீழ் நோக்கியே போகும். இப்போ பாருங்களேன், ரொம்ப காலம் பயன்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு செம்பு இருக்குதுன்னு வச்சுக்கிறோங்களேன். பயன்படுத்த அந்த செம்பை சுற்றி இந்த பச்சை நிறத்தாலான அழுக்கு படிஞ்சு அதோட பளபளப்பே போயிடும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? நம்ம கிராமப்புறங்களில் மண்ணையும் புளியும் வச்சு தேய்ப்பாங்க. தேய்ச்சோடனே அந்த செம்பு பழைய நிறத்துக்கு வந்துடும், பளிச்சுன்னு வெளியே வந்துடும். அது மாதிரி தான் அறிவும் கல்விங்கிற ஒரு மண்ணையும் புளியும் எடுத்து செம்புங்கிற நம்மளோட இதில் போட்டு தேய்க்கும் போது ஞானங்கிற ஒரு விஷயம் நமக்குள்ளேருந்து பிறக்குது. அந்த ஞானத்தை அடையத்தான் நம்ம பிறந்திருக்கிறோமே. ஆல்ரெடி ஞானங்கிறது நம்ம கூடவே தான் வந்தது. அப்போனா என்ன அர்த்தம்? நமக்குள்ளே தான் இருக்குது அந்த ஞானம். அதை வெளிக்கொண்டு வரணும். அதுக்காகத்தான் கல்வியும் அறிவையும் நம்ம முன்னோர்கள் பாடசாலையிலையும் இதுலேயும் வச்சுருந்தாலே தவிர ஒருபோதும் பணம் சம்பாதிக்கிறதுக்காண்டி கிடையாது. உதாரணத்துக்கு ஒரு சித்தர் பாடலோட ஒரு வரி வரும். அது என்னன்னு சொல்கிறேன் பாருங்க. அதாவது பாலுள் நெய் கலந்தவாறு பாவிகால் அருகிலேன் அப்படின்னு ஒரு வரி வரும். அதாவது பாலுக்குள்ளே நெய் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி நமக்குள்ளே ஞானங்கிற ஒரு விஷயம் ஒழிஞ்சிருக்கான். அதை நம்ம அறியாமல் பாவியாக தெரிகிறோமா. அதோட பொருள் இதுதான். பாருங்கள், இந்த பரந்த இந்த உலகத்தில் நமக்கு அறியாத விஷயங்கள் பல இருக்குது. அதை நம்ம என்னைக்கு தேடி அலைகிறோமோ அன்னைக்கு மன நிம்மதி தானாக வரும். ஒரு பாடலையும் சொல்லி அவங்ககிட்ட அதை விளக்கப்படுத்துகிறேன். நீ காண்பதெல்லாம் உனை காண்பதில்லை, உனை காணும் ஒன்றை நீ காண வேண்டில் அது காணும் உன்னை நீ காண வேண்டும். இந்த பாட்டோட அர்த்தம் புரியுதா? அதாவது நம்ம பார்க்குறது எதுவுமே நம்மளை பார்க்குறது இல்லையா. நம்ம ஒரு பணத்தையோ ஒரு பொண்ணையோ ஒரு பொருளையோ ஒரு மோகமான விஷயங்களில் நம்ம மனசை ஈர்ப்பு நம்ம கொண்டு போனோம்னா அது ஒருபோதும் நம்மளை பார்க்காதான். அப்போ எது நம்மளை பார்க்குது? அதாவது நீ காண்பதெல்லாம் உனை காண்பதில்லை, உனை காணும் ஒன்றை நீ காண வேண்டில் அது காணும் உன்னை நீ காண வேண்டும். அதாவது இந்த பிரபஞ்சம் நம்மளை நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கான். இந்த பாடலோட வரி உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். உனை காணும் ஒன்றை நீ காண வேண்டில் அது காணும் உன்னை நீ காண வேண்டும். அதுதான் நம்மளை ஒரு விஷயம் உற்று நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்குது. நம்ம நினைக்கிறோம் 4 செவத்துக்குள்ளே நம்ம செய்கிற தப்பு யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறோம். அதெல்லாம் பொய். நீங்கள் எப்படி ஏற்பட்ட
4 பூட்டு போட்டு நீங்கள் உள்ளக்க என்ன தப்பு பண்ணாலும் மேலே ஒருத்தன் முண்டமொழியை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். அது மட்டும் சத்தியமான உண்மை. இதை புரிஞ்சுக்கங்க. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் எந்த தப்பும் செய்ய மாட்டீங்க. வாழ்க்கையில் யாருக்கும் எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டீங்க. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அதுக்காகத்தான் சொல்கிறேன். அதாவது நம்மளை நாமளே உணரணும். நம்ம யார், நம்ம எதுக்காக வயிற்றில் இப்போ இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், ஏன் எதனால் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்குள்ளே உள்ள ஞானம் வந்து அப்போ தான் உதயமாகுதுன்னு அர்த்தம். ஞானங்கிறது வெளியே தேடி அலைகிற ஒரு விஷயமே கிடையாது. ஞானங்கிறது விவேகானந்தர் சொல்வார் அழகா, ஞானம் என்பது உள்ளிருந்து உதயமாகி வர வேண்டும். எப்படி அந்த செம்புல இருந்து ஒரு ஒளி வந்து தனக்குள்ளே அந்த ஒளியை வச்சுக்கிட்டதோ, புளியவும் உப்பையும் வச்சு தேய்க்கும் போது அந்த செம்புல உள்ள அழுக்கு நீங்கி பிரகாசமான ஒரு ஒளி வந்துச்சோ, அதே மாதிரி ஞானங்கிறது நமக்குள்ளே இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும், அதாவது நன்னெறிகளை கற்றுக்கிறணும். அதாவது ஒழுக்கமான ஆட்களோட பழகிறது, நல்ல நல்ல புத்தகங்களை வாசிக்கிறது, இந்த மாதிரி அறிவு சார்ந்த விஷயங்களை வந்து நம்ம தேடி தேடி நம்ம இது பண்ணும்போது அந்த ஞானமானது நமக்குள்ளேயும் இருந்து வெளிப்படும். நம்மளும் நம்ம பிறவி பலனையும் அடையலாம். அது என்ன நன்னறின்னு சொல்கிற? நன்னறினா நன்னறி, அதாவது நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன். அந்த காலத்தில் வந்து நன்னறிகளை வந்து யார்கிட்டையுமே சொல்லிக் கொடுக்க வந்து ஹிந்து மத புராணங்களே தடை வச்சுருக்காங்க. எதனாலேனா, நீங்கள் நன்னறி சொல்லி கொடுக்குறங்கிற பேரில் நீங்கள் வந்து, அதாவது நன்னறினா என்ன, இந்த ஆட்களோட சேராத, களை வாங்குறவங்களோட சேராத, அப்புறம் ஒழுக்கம் தவறி நடக்கிறவங்களோட சேராத அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கறது வந்து அந்த இதை நம்ம தூண்டுறதா. அதாவது களை வாங்குறதுனா என்னென்னு நீங்கள் சொல்கிறனால தான், நீங்கள் அதை என்ன பண்ணாதீங்கன்னு சொல்கிறனால தான் அதை பண்ணுறாங்க அப்படின்னு தூண்டுறனால அந்த காலத்தில் வந்து நன்னறிகளை வந்து போதிக்கிறதுல வந்து தடை வச்சுருந்தாங்களாம். அதுக்கு ஒரு பெரியவர் அதுக்கு விளக்கம் கொடுத்துருந்தாரு. என்னென்னு அந்த பார்ப்போம் இந்த விளக்கத்தை. அதாவது முந்தைய காலங்களில் அம்மை நோயின்னு ஒரு கொடிய நோய் வந்து நம்ம கிராமப்புறங்கள் எல்லா ஏரியாலையும் வந்து தாக்கும். அதுக்காண்டி நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாருன்னா, தடுப்பூசிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி, அந்த தடுப்பூசின்னா என்னென்னா, அந்த நோயை வந்து பலவீனமாக்க செஞ்சு அதையே நம்ம உடம்புல செலுத்துவாங்க. அதுதான் தடுப்பூசி. அதே மாதிரி பாருங்கள், அதாவது நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து வளர வளர பெரிய ஆள் ஆனோன்னா பல கெட்ட குணங்கள் நமக்குள்ளே இருக்கும். அது வந்து இயற்கையாகவே அந்த குணங்கள்லாம் இருக்கும். காம உணர்வாக இருக்கட்டும், கோபமாக இருக்கட்டும், ஆசைப்படுறதா இருக்கட்டும், பேராசைப்படுறதா இருக்கட்டும், எல்லாமே நம்மளுடைய உள்ளுக்குள்ளே இருக்கும். அதை வந்து எப்படி கடிவாளம் போட்டு அடக்கி ஆளுங்கிறத இந்த அறநெறிகள் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கும். நல்ல நல்ல புத்தகங்கள் படிக்கிறோமோ, புத்தகங்கள் வந்து படிக்கிறதோட மட்டும் விட்டுறக்கூடாது. அது மாதிரி அது படி வாழணும். அப்போ தான் அந்த தடுப்பு மருந்து வந்து பயனுள்ளதாக இருக்கும். சரி, நம்மளோட பிறப்பின் நோக்கம் தெரிஞ்சு போச்சு. சரி, இப்போ இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுற கடவுள் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காரு, அவரோட சிந்தனை என்ன, அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத சொல்கிறேன், கேளுங்க. அதாவது பார்வை மொத்தம் 4 வகையாக இருக்குது. அதாவது சாதாரண மனிதர்கள் நம்ம வந்து பார்க்கக்கூடிய பார்வை வேறு, அதுக்கப்புறம் அந்த மோக பார்வைங்கிறது வேறு, அதுக்கப்புறம் ஞானப்பார்வை, அப்புறம் கடவுள் இறைப்பார்வை. இதில் நம்ம நார்மலாக பார்க்கக்கூடியது வந்து 2: மோகப்பார்வை, சாதாரண பார்வை. சாதாரணமாக பார்க்குறது வந்து ஒரு ஆணோட வெளித்தோற்றம், அதாவது ட்ரெஸ்ஸு, முகத்தோற்றம், இதை மட்டும் பார்க்குறது வந்து சாதாரண பார்வை. இன்னொன்று இருக்குது மோகப்பார்வை. அதாவது காம வயப்பட்டு ஒரு பெண்ணையோ ஒரு ஆணையோ, அதாவது ஆடைக்கு உள்ள புற உறுப்புகளை பார்க்குறது வந்து மோகப்பார்வை. இன்னொன்று ஒரு பார்வை இருக்குது, அதாவது ஞானப்பார்வை. அது என்னென்னா, உள்ளுக்குள்ளே உள்ள உடம்புக்குள்ளே உள்ள சதை அந்த பிண்டங்களை பார்க்குறது வந்து ஞானப்பார்வை. அதாவது பட்டினத்தாரோட பாடல் ஒன்று வரி வரும், என்னென்னா, காதென்றும் மூக்கென்றும் கண்ணென்றும் காட்டி என் கண்ணெதிரே மாதென்று சொல்லி வரும் மாயதினை மரளிவிட்ட தூதென்று எண்ணாமல் சுகமென்று நாடும் இத்துற்புறுத்தியை ஏதென்று எடுத்துரைப்பேன் இறைவா கட்சி ஏகம்பனே அப்படின்னு ஒரு வரி வரும். இது வரியோட பொருள் என்னென்னா,
அதாவது அழகான ஒரு பெண்ணு வந்து கண், அதாவது லட்சணமாக சொல்லுவோம்ல நம்ம கண் மொழி மூக்கு லட்சணமாக ஒரு அழகாக பொண்ணு வரா அப்படின்னு, அதை வந்து இவ்வளோ வர்ணித்து பாடுறாரு அவர். அதாவது இதெல்லாம் என்னோட எதிரக்க வர்றது வந்து நான் சுகம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் என்னோட சுகமே கிடையாது. இதெல்லாம் அதாவது மரளி விட்ட தூதென்று எண்ணாமல் சுகமென்றும் நாடும் துர்பூர்த்தியை ஏதென்று எடுத்துரைப்பேன் இறைவா கச்சியம்பனே அப்படின்னு சொல்லி முடிப்பார். இது என்ன பொருள்னா, இது எதிரக்க வாரது என்னுடைய சுகம் இல்லை, என்னுடைய வந்து எம்மன் விட்ட தூது தான் எதிரக்க பெண்ணாக உருவெடுத்து வருது அப்படின்னு சொல்லி முடிப்பார். அதாவது இதுதான் ஞான பார்வை. ஒரு ஞானிகளோட பார்வை இப்படித்தான் இருக்கும். எப்படின்னா அதாவது வெளியில் உள்ள சட்டையை பார்க்க மாட்டாங்க அந்த ஞானிகள், உள்ளக்குள்ளே வெளித்தோட்டம், அதாவது அந்த செவத்த உடம்பையும் கூர்மையான மார்புகளையோ மற்ற எதையும் பார்க்க மாட்டாங்க அந்த ஞானிகள். ஒன்லி அந்த உள்ளக்குள்ளே அந்த சதை பிண்டமும் ரத்தமும் சதையும் எலும்பும், இதுதான் உங்களோட கண்ணுக்கு தெரியும். இதையாடா பார்த்து நம்ம மோகம் படுறோம், ஆசைப்படுறோம் அப்படின்னு அந்த ஞானியோட பார்வை அப்படித்தான் இருக்கும். இது வந்து 3வது பார்வை. 4வது ஒரு பார்வை ஒன்று இருக்குது, அதுதான் இறைப்பார்வை. இறைவனோட பார்வை என்னென்னா, அதாவது நமக்கு வந்து பசிக்குது, நம்ம சாப்பிட்றோம், சாப்பிட்டது போக கீழே கொட்டிடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாயில்லா ஜீவராசிகள் இதெல்லாம் வந்து சாப்பிடும். அதாவது நான் கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் வந்து நாய்க்கு சோறு வைப்பேன், ஏன் வந்து சாப்பாட்டை வீணாக்குறிய அப்படின்னு ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். அதோட எனக்குள்ளே நானே மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு, அதாவது இறைவன்கிறது இறையை வந்து கொடுப்பவன் தான் இறைவன், புரியுதா? நமக்கான இறையை வந்து நமக்கு கொடுத்துட்டான். அந்த வாயில்லா ஜீவராசிக்கு நம்ம மூலியமாக இறையை கொடுக்குறான், அவ்வளோதான். நம்ம வந்து இடையீட்டு கருவி தான். அவன் வந்து நடத்துகிறான், நம்ம வந்து நாடகக்காரங்க, நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த வாழ்க்கையில். இதை நல்லா புரிஞ்சுக்கிறணும். இப்படி பாருங்கள், இறைவனோட பார்வை எதுன்னு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இப்போ என்னென்னா, இறைவன் வந்து இந்த வெளி தோற்றமான ஆடையோ மேல் தோலான அந்த செவத்த தோலோ உள்ளக்குள்ள சதையவோ பார்க்குறதில்ல இறைவன். உள்ள ஜீவாத்மா உயிரை மட்டும்தான் இறைவன் பார்க்குறான். ஆகா, இந்த உயிர் கஷ்டப்படுது, இதுக்கு இந்த நேரத்தில் சாப்பாடு கொடுக்கணுமே அப்படின்னு இறைவன் வந்து ஒவ்வொரு உயிருக்கும், அதாவது ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, கல்லுக்குள்ளே இருக்கிற தேரைக்கும் படியளப்பான் பறமை அப்படின்னு ஒரு பழமொழி வரும். அதுபடி தான் இறைவன் இப்போ தொழில் பண்ணிகிட்டு இருக்கான். அதாவது இறைவன்கிற பொருளே இறையை வந்து அழிப்பது தான். இவ்வளோ நேரமும் பொறுமையாக நம்ம வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. முதல்ல இனிமேல் வர்ற பதிவுகள் எல்லாம் வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரியான நல்ல தகவலும் உங்களுக்கு மன நிறைவான மன அமைதியை தரக்கூடிய ஒரு 10 நிமிஷமாக இருந்தாலும் மன அமைதியை தரக்கூடிய ஒரு பதிவாக வரும். தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு வந்து ஆதரவு கொடுங்க. மேலும் உங்களோட என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றியும் தெளிவுபடுத்துகிற மாதிரி ஒரு பதிவு போடுறேன். நீங்கள் எதை பற்றி பேசணும்னு சொல்லுங்கள், அதை பற்றியும் பேசுவோம். வழக்கம் போல் வர வீடியோ வந்து வந்துக்கிட்டே இருக்கும். வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் இந்த மாதிரி ஒரு வீடியோ வரும். எங்களோட வாழ்வியல் முறையும் எங்களுடைய உணவு முறை இதை பற்றின வீடியோக்களும் வரும். இது மட்டும் கிடையாது, எல்லாமே கலந்தது தான் வாழ்க்கை. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நமக்கு ஆதரவு கொடுங்க. கடைசியாக ஒன்று சொல்லி மட்டும் வீடியோ முடிச்சுக்கிறேன். எப்போது நீ அறிவாயோ மனமே அப்போதே சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறையருள் என்று எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். நன்றி.